எனக்கு கால் ரொம்ப வலி எடுக்கும், 2 காலும். அதுக்கு முன்னாடி தியானத்துக்கு வராதுக்கு முன்னாடி ஃபிசியோதெரப்பியெல்லாம் போய் ஃபிசியோதெரப்பிலாம் ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க. தினமும் ஒரு தைலம் ஆயில் ஏதாச்சும் தடவிட்டு இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரிலாம் இருந்தேன். அது அந்தமாரி இருக்கும்போது வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அந்தமாரிலாம் இருக்கும்போது தான் இந்த தியானம் கிடச்சிச்சு. ஆஸ்பத்திரியில் சேர்த்து 3 நாள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்து ஐசியூ வச்சுருந்தாங்க. இறந்துருவேன் அப்படின்னு தான் இருந்திருந்தாங்க. அது பிறகு என்னென்னா பழச்சிக்கிட்டேன். அப்புறமா தான் ஒரு ஆர்டிக்கல் அதை படித்தேன். அதில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டவங்க தான் கொரோனாவில் அதிகமாக இறந்ததா ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருந்தாங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிடாதனால தான் இந்த அளவு இதாக இருக்கிறோம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதாக இருந்தேன். ஸ்கின் ப்ராப்ளம் உடம்பு ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது எல்லா இடமே சரியாயிடுச்சு. ஆனால் சைடில் மட்டும் எனக்கு சுத்தமாக சரியாகலை. ரொம்ப அதிகமாக இருந்தது. சொரிஞ்சா ரத்தமாக வந்துடும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது மட்டும் சொல்லியிருந்தேன், பாபா இன்னைய நைட்டு நான் இருந்தால் இருக்கணும், அதுக்கான வழியை காமிங்க, இல்லையா என்னை உங்கள் கூட எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு படுத்திருந்தேன். எனக்கு ஒரு டவுட் இருந்தது, எவ்வளவோ நம்ம மாத்திரை சாப்பிட்டோம், ஆயில்மெண்ட்லாம் தடவணும், அதிலெல்லாம் சரியாகாதது, இந்த சுவாசத்தை மட்டும் கவனிச்சா எப்படி நமக்கு சரியாகும், இது நமக்கு பைத்தியக்காரத்தனம் மாதிரி இருக்குதே அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு வந்து சார் சொன்னாங்க பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி, என்னோட கஷ்டம் உனக்கு தெரியும், நான் உங்ககிட்டேருந்து ஒரே ஒரு இலை மட்டும் நான் பர்மிஷன் கேட்டு நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இலைக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த ஒரு இலையை மட்டும் பறித்து சாப்பிட்டேன். இப்போ அதுக்கு முன்னாடி சரியாகும் திரும்ப வரும், சரியாகும் திரும்ப வரும். ஆனால் இப்போ 1 வருஷமாக அந்த மறைஞ்சி போனது இப்போ சுத்தமாக சரியாயிடுச்சு. என் பேர் இந்திரா தேவி. நான் வேலூர்லேருந்து வரேன். நான் தியானத்துக்கு வந்து 1 வருஷம்தான் ஆகுது. எங்கள் வீட்டில் தியானம்னால யாருமே தெரியாது, என்னன்னு தெரியாது. எங்கள் குடும்பத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த பிறகு ஒரு 40 நாள் கிளாஸ் வச்சுருந்தாங்க, தியான கிளாஸு. அப்போ வந்து வீட்டிலலாம் எனக்கு கால் ரொம்ப வலி எடுக்கும், 2 காலும். அதுக்கு முன்னாடி தியானத்துக்கு வராதுக்கு முன்னாடி ஃபிசியோதெரப்பியெல்லாம் போய் ஃபிசியோதெரப்பிலாம் ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க. தினமும் ஒரு தைலம் ஆயில் ஏதாச்சும் தடவிட்டு இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரிலாம் இருந்தேன். அது அந்தமாரி இருக்கும்போது வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அந்தமாரிலாம் இருக்கும்போது தான் இந்த தியானம் கிடச்சிச்சு. 40 நாள் கிளாஸ் வச்சுருந்தாங்க. அந்த கிளாஸுக்கு தினமும் ஒரு நாள் விடாத அந்த கிளாஸுக்கு போவேன். அதில் வந்து அனிருத் மாஸ்டர் சற்சங்கம் புக்கெல்லாம் படிக்க சொல்லி ரொம்ப ஆக்டிவ் பண்ணுவார். அந்த இதிலே அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தினமும் அந்த இதுக்காகவே போகும்போது எனக்கு வந்து கால் வந்து நடக்க முடியாமல் இருந்தேன்னா ஓரளவு ஆட்டோவில் கூட என்னால் ஏற முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்கும். அது பிறகு கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பித்தேன். வீட்டு பிரச்சனையில் சில சமயம் தூக்கம் கூட எனக்கு வராது. கொஞ்சம் பிரச்சனையாக இருந்து வீட்டில் நைட்டு ஒரு நாள் தூங்காமல் கூட இருந்திருக்கேன். ஆனால் அந்த மெடிடேஷன் வந்து ஒரு 10 நாள் செஞ்ச பிறகு எனக்கு வந்து தூக்கம் வந்துச்சு. இப்போ நிம்மதியாக தூங்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதில் வந்து தியானத்தில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது, இதை விடக்கூடாது, நம்ம தினமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் போது தான் கால் வலியும் எனக்கு கொஞ்சம் நல்லா கேட்க ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் 11 வயசுலேருந்தே நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன். இடையில கொரோனா வந்தப்போ ஆஸ்பத்திரியில் சேர்த்து 3 நாள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்து ஐசியூ வச்சுருந்தாங்க. இறந்துருவேன் அப்படின்னு தான் இருந்திருந்தாங்க. அது பிறகு என்னென்னா பழச்சிக்கிட்டேன். அப்புறமா தான் ஒரு ஆர்டிக்கல் அதை படித்தேன். அதில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டவங்க தான் கொரோனாவில் அதிகமாக இறந்ததா ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருந்தாங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிடாதனால தான் இந்த அளவு இதாக இருக்கிறோம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதாக இருந்தேன். அப்புறமா அந்த வழியே இருக்கும்போது எதுக்கும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலான்னு தியானத்துக்கு முன்னே போனப்போ சீனியர் டாக்டர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. முட்டி 2ம் ரொம்ப தேய்மானமாக இருக்குது, இது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு காலுக்கு 3 லட்சம் ஆகும், 2 காலுக்கு 6 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. இந்த வயசில் எதுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இருந்துட்டு தியானம் பண்ணும்போது தான் எனக்கு இப்போ வலியெல்லாம் ரொம்ப இல்லை. அந்த 40 நாள் தியானம் முடிஞ்ச பிறகு எங்கள் அகத்தியார் ஆசிரமத்திற்கு தான் வந்திருந்தேன். அப்போ எல்லோரும் மலை மேலே போயிருந்தாங்க. அப்போ செங்குத்தாக இருந்தது, படியெல்லாம் இருக்காது, கார் போகிற வழியெல்லாம் இருக்காது, நேராக இப்படி தான் இருக்கும். எல்லாம் ஓரளவு போயிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஆசை மேலே போய் தியானம் பண்ணணும் மலை மேலே அப்படின்னு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது வேறு இங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தர் என்ன பண்ணாங்க, நான் வந்து மலை மேலே போய் போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தாட்டு சரிம்மா ஒரு கொம்பு ஒன்று கொடுத்தாரு உதவிக்கு. அந்த கொம்பு பிடிச்சிக்கிட்டு அது சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு அந்த மலையில் மேலே போய் தியானம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ எனக்கு என்ன தெரியல, ஆனால் எனக்கு கூட வந்தாலும் சொன்னாங்க
உனக்கு ஆட்டோவே ஏற முடியாது, நம்மளாம் கஷ்டப்பட்டா இந்த அளவுக்கு மலை மேலே ஏறி இருக்கேன். நாங்கள் அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு தியானம் தான் இதுக்கெல்லாம். செலவு இல்லாத 6 லட்சம் செலவு செஞ்ச எனக்கு பத்துச்சு. எவ்வளோ ஈஸியான ஒரு இது, மனசுக்கும் நிம்மதியாக உடம்புக்கும் நிம்மதியாக ஒரு இது கொடுத்துருக்காருன்னா அவரை வந்து நான் வந்து கடவுளாக தான் நினைக்கிறேன். அதுக்கு வழிகாட்டியாக இருந்தால் அனிருத் மாஸ்டருக்கு நான் ரொம்ப கடவுப்பட்டிருக்கிறேன். இப்போ கூட ஒரு கிளாஸ் நடத்துந்தேன். அதனால வந்து அம்மா பௌர்ணமிக்கு வந்து 5 நாள் இருந்தேன். அந்த கிளாஸ் இருக்குங்கிறதுக்காக 13 நாள் இருந்து வெயிட் பண்ணி அந்த கிளாஸையும் அட்டன் பண்ணிட்டு போனேன். சரி, ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்திருக்கிறேன். இந்த புத்தர் இது போதனை 40 இது புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடச்ச மாரி எனக்கு 40 நாள் கிளாஸில் எனக்கு வந்து ஓரளவு நல்ல ஒரு இது. எல்லாருக்கும் தியானம் பண்ணுங்க. நான் கூட இப்போ எல்லாம் போகும்போதெல்லாம் கூட ஒரு ஆட்டோவில் அரைச்சி போனாலும் அந்த ஆட்டோக்காரரை கூட சொல்கிறது தியானம் கொஞ்சம் செய்யுங்க, அவங்களுக்கெல்லாம் செஞ்சு காட்டுறது. அதால் என் கண்ணுக்கு தெரிஞ்சது எப்படியா அது எல்லாத்துக்கும் நான் வந்து ஓரளவு நம்மளோட இது நம்ம நான் பெற்ற இன்னுமா பலரும் பெறணும்னு சொல்லிட்டு தான் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுங்கிற ஒரு இதில் இருக்குது. நன்றி, வேணும். நான் எப்படி இந்த தியானத்துக்கு வந்தேன் அப்படின்னா, எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸ்கின் ப்ராப்ளம் உடம்பு ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது எல்லா இடமே சரியாயிடுச்சு. ஆனால் சைடில் மட்டும் எனக்கு சுத்தமாக சரியாகலை. ரொம்ப அதிகமாக இருந்தது. சொரிஞ்சா ரத்தமாக வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். நிறைய மருந்து எடுத்துக்கிட்டேன், ஆனால் சரியாகலை. நான் பாபா தான் ஃபஸ்ட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது மட்டும் சொல்லியிருந்தேன். பாபா, இன்னைய நைட்டு நான் இருந்தால் இருக்கணும், அதுக்கான வழியை காமிங்க, இல்லையா என்னை உங்கள் கூட எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு படுத்திருந்தேன். மறுநாள் 2 நாள் திருப்பி எந்திரிக்கும் போது, ஏன் பாபா இன்னும் என்னை வச்சுருக்கீங்க, நான் எதுக்காக இவ்வளோ அவஸ்தை பண்ணோம் அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்துச்சு. அப்போ தான் பிஎம்சி தமிழ் சேனல், இது வரைக்கும் நான் இந்த யூடியூப்லாம் நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரியாது. அந்த யூடியூப் சேனலில் எனக்கு ஃபஸ்ட்டு வந்த வார்த்தை என்னன்னா, தியானத்தால் அனைத்து நோய்களும் குணமாகும் அப்படின்ற தலைப்பு எனக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. அந்த வார்த்தையை நான் அந்த லைனில் ஹெட்லைன் பார்த்ததும் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நான் பார்க்கும்போது தான் அதில் ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவம், நிறைய பேர் சொல்லியிருந்த அனுபவமும் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுவாசத்தை கவனித்தா நம்ம நோய்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லும்போது நான் அதை கேட்க ஆரம்பித்தேன். அப்பயும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, எவ்வளவோ நம்ம மாத்திரை சாப்பிட்டோம், ஆயில்மெண்ட்லாம் தடவணும், அதிலெல்லாம் சரியாகாதது, இந்த சுவாசத்தை மட்டும் கவனித்தா எப்படி நமக்கு சரியாகும், இது நமக்கு பைத்தியகாரத்தனம் மாதிரி இருக்குதே அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. நான் இந்த கேள்வியை கேட்டுட்டு அடுத்த 2 நாள்ல ஊரை பக்கத்தில் ராஜு சார் வந்து ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்ததை, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்ததை, அவங்களுக்கு இதே மாதிரி அவங்க தியானம் பண்ணி அவங்க சரியாயிடுச்சுன்றதை அவங்க ராஜு சார் சொல்லியிருப்பாங்க. இது என்ன பைத்தியகாரத்தனம் மாதிரி இருக்குது, அது எப்படி சரியாகும்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. என்ன நம்ம கேட்ட கேள்வி மாதிரியே ராஜு சார் அதே போல் கேட்குறாரு, அப்போ இவங்க எப்படி வந்திருப்பாங்கன்னா, அந்த யூடியூப் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வந்து சாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்வால்வ் ஆகி அவங்க பண்ணி அவங்க லைஃப்பில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்றத, அவங்க ஒய்ஃபுக்கு எப்படி சரியாச்சுன்ற வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு, சரி இவங்களுக்கெல்லாம் சரியாகும்போது நமக்கும் இதனால் நமக்கும் சரியாகும், இதை நம்ம தொடர்ந்து பண்ணலாம். அதில் சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, நம்ம யாருக்கிட்டையும் எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம வீட்லேயே நம்ம இடத்துலையே நம்ம உட்காந்து நம்ம சுவாசத்தை நம்ம கவனிக்க போகிறோம், நம்ம அதே போல் கவனித்து பார்ப்போம், நமக்கு சரியாயிடுச்சுன்னா பார்க்கணும், நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம், நம்ம தெரிஞ்சதை நமக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் நான் தொடர்ந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார வச்சு இப்போ 1.5 மணி நேரம் டெய்லி காலைல உட்காரேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் 2023 வந்து தியான மகன இயக்கணம் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் நினச்சேன், இந்த வீடியோ பார்க்க முடிய மாதிரி நான் நேரில் 2024 இந்த தியான மக இயக்கணத்தில் நான் கலந்துக்க முடியுமா, அப்படி கலந்துக்கணுன்னா நான் சொந்த உழைப்பில் அந்த பைசாவில் நான் போகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அதே போல் 2024 தியான மக இயக்கணத்துக்கு நான் வந்திருந்தேன். எனக்கு வந்து நான் சொந்தமாக எப்படி வரணும்னா, நான் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, யார்ட்டையும் செய்யக்கூடாது அப்படின்னு வீட்டில் ஒரு கொஞ்சம் இது இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் டைலரிங் தெரியும், வீட்டிலே அப்போ தான் பேசிக்காக சும்மா தெரியும்.
அப்புறம் அதே மாதிரி எனக்கு வீடியோவும் எனக்கு அதன் மூலியமாக தியானம் பண்ண அது சம்மந்தமான வீடியோ எனக்கு இப்படி செஞ்சால் நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி வீடியோவும் எனக்கு அதே போல் வந்துச்சு. அதை பார்த்து தான் நான் டைலரிங் கற்றுறேன். அதில் வந்த வருமானத்தை எடுத்து 2024 தியானமாக இயக்கணத்துக்கு வந்திருந்தேன். வந்தப்போ 2024 பிரதீப் விஜய் சார் சொல்லியிருந்தாங்க, இங்கே வில்வ இலை இருக்குது, அந்த வில்வ இலையை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்குள்ள வியாதி எந்த வியாதியாக இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேஜில் சொல்லியிருந்ததை நான் கேட்டேன். அப்போ சொல்லிட்டேன்னா சார் சொன்னாங்க, அந்த தழையை போய் யாரும் பறிக்காதீங்க, அது பர்மிஷன் இல்லாமல் நம்ம பறித்தா கூட நமக்கு சரியாகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எனக்கு சரி சார் சொன்னாங்க, ஆனால் நமக்கு இருக்கிறது அந்த செடிக்கு தெரியும் இல்லையா அப்படின்றதுனால நான் அந்த செடிக்கிட்ட போயிட்டு எனக்கு சார் சொன்னாங்க பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி, என்னோட கஷ்டம் உனக்கு தெரியும், நான் உங்ககிட்டேருந்து ஒரே ஒரு இலை மட்டும் நான் பர்மிஷன் கேட்டு நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இலைக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த ஒரு இலையை மட்டும் பறித்து சாப்பிட்டேன். இப்போ அதுக்கு முன்னாடி சரியாகும் திரும்ப வரும். ஆனால் இப்போ 1 வருஷமாக அந்த மறைஞ்சி போனது இப்போ சுத்தமாக சரியாயிடுச்சு. நான் நல்லா இருக்கிறேன். அதே போல் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு என் மூலியமாக நான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வழி காமிச்ச அந்த பிரபஞ்சத்துக்கு இப்போ என்னால் முடிஞ்சதுன்னா நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அதில் 10 ரூபாய் அந்த பிரபஞ்சத்துக்கு நான் கொடுத்து தேங்க்யூ.